அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு நாம் அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் நாளை மறுமையில் வெற்றியாளர்களாக எழுப்பப்படுவதற்கான, சொர்க்கத்திற்குரியவர்களாக எழுப்பப்படுவதற்கான பல்வேறு அமல்களை, வணக்க வழிபாடுகளை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றார்கள். அடிப்படையாக இறைவன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். தஜ்ரி மின் தஹதிகள் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தை தரவிருப்பதாக தனது திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். நாம் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் இந்த உலகத்தில் கட்டுப்பட்டவர்களாக அவன் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை வாழ்க்கை என்பது நமக்கு பிரகாசமானதாக இருக்கும். பல்வேறு இபாதத்துகள் நம் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வணக்க வழிபாடுகளில் எவ்வாறு ஈடுபட்டார்கள் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்களை, வணக்க வழிபாடுகளை நாம் அழகிய முறையிலே அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த ஒரு மாத காலம் நாம் செய்த அமல்கள், வணக்க வழிபாடுகளே நமக்கு உதாரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அமல்களுடைய விஷயத்தில், வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு நாம் அமல்படுத்தினோம் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளிலே நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நாம் வெற்றியாளர்களாக எழுப்பப்படுவோம் என்பதற்கு நம்முடைய அமல்களே, வணக்க வழிபாடுகளே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்பதை பறைசாற்றக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஐவேளை தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், ஜக்காத்து கொடுப்பது, நல்ல நல்ல பேச்சுக்களை பேசுவது, இப்படி எல்லா விஷயங்களிலும் ஒரு முன் உதாரணமாக நாம் இந்த மாதத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றோம். இதை நாம் தொடர்ச்சியாக செய்தாலே நம்முடைய மரணம் இறை நம்பிக்கையாளருடைய மரணமாக, நாளை சொர்க்கத்திற்குரிய மரணமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றீர்கள், வாழ்ந்து மரணிக்கும் பொழுது, மரண தருவாயிலே நீங்கள் இருக்கும் பொழுது, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று இறைவன் கட்டளை இடுகின்றான். ஏன் இந்த வார்த்தையை இறைவன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய நேரத்தில், இறை நம்பிக்கையாளர்களாக மரணிக்கக்கூடிய நேரத்தில், நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகளாக நாம் எழுப்பப்படுவோம். அதன் மூலமாக இறைவன் நமக்கு நிரந்தரமான ஒரு இன்பகரமான வாழ்க்கை தருவான் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்,
ஒரு மனிதன் மரணத்தினுடைய தருவாயிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் மரணத்தை ஓரிரு நாளில் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த நேரத்தை அடைந்திருக்கக்கூடிய மனிதருக்கு நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹை சொல்லிக் கொடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார். ஒருவர் மரணத்துடைய தருவாயில் இருக்கிறாரு, அவருக்கு நீங்க என்ன வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த வார்த்தையை, அந்த கலிமாவுடைய உச்சரிப்பை அந்த மனிதருக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை முக்கியம் அல்ல, இங்கே கூட்டத்தை சேர்க்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கூட்டத்தை சேர்த்த காரணத்தினால் நன்மையை பெற வேண்டும் என்ற எந்த ஒரு நோக்கமும் இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதரை முஸ்லிமாக மரணிக்க செய்வதற்கான நன்மை ஏவுதல், தீமை தடுப்பதும் தான் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரஜத்தில் நாஸ், சமுதாயங்களிலே சிறந்த சமுதாயமாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அதன் காரணத்தினால நீங்க தான் சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக இருக்கீங்க என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை முக்கியமா என்று பார்த்தால் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் மரணத்துடைய தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய எண்ணோட்டம் எதுவாக இருக்க வேண்டும்? அந்த மனிதன் முஸ்லிமாக மரணிக்கணும், ஈமான்தாரியாக மரணிக்கணும். அதன் மூலமாக அந்த மனிதன் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அந்த மனிதர்களுக்கு, மரணத்துடைய தருவாயில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்க. ஏன் சொன்னார்? என்றைக்காவது ஒரு நாள் நபி அவர்கள் சொல்லி காட்டினாங்க, என்றைக்காவது ஒரு நாள் இவர் இந்த கலிமாவை சொன்ன காரணத்தினால், அமல்கள் இல்ல, வணக்க வழிபாடுகள் இல்ல, தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, சக்காத்து இல்ல, தான தர்மங்கள் இல்ல, அதே நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன், வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக என்றைக்காவது ஒரு நாள் இவர் சொர்க்கத்திற்குரியவராக இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். நம்ம இறங்கிக்க கூடாது. நம்ம கடைசி காலகட்டத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா சொர்க்கத்திற்கு போயிடலாம், போய் விடலாம், சொர்க்கத்தில் நுழையலாம். நபி அவர்கள் இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க, மரணத்துடைய தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்க. என்றைக்காவது ஒரு நாள் நரகத்திலே தத்தளித்து நன்மையான காரியங்களை செய்யாத காரணத்தினால், இபாதத்துகளில் ஈடுபடாத காரணத்தினால் அவர் நரகவாசியாக மாற்றப்பட்டு பிறகு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவரை சொர்க்கவாசியாக மாற்றும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணத்துடைய தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக இந்த கலிமாவை சொல்லிக் கொடுக்கும்படி நபி அவர்கள் நமக்கு உத்தரவிட்டார்கள், கட்டளையிட்டார்கள். எந்த அளவிற்கு? ஒரு யூத சிறுவன், நபிகளாருக்கு பணிவிடை செய்த ஒரு சிறுவன், அவர் என்ன செய்கிறாரு? மரணத்துடைய தருவாயில் இருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தன்னோடு பணிவிடை செய்யும் பொழுது நபி அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவா, மரணத்திற்கு பிறகு நீங்கள் இன்பகரமான ஒரு வாழ்க்கையில இருக்கலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னோடு பணிவிடை செய்த, தனக்கு பணிவிடை செய்த ஒரு யூத சிறுவனுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். எப்போ எதுவரை அவர் ஏற்றுக்கிறார் சொன்னா, மரணத்துடைய தருவாயிலே அவர் இருக்கின்றார், ஒரு நோய் அவருக்கு ஏற்படுகிறது, சிறுவனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மரணத்துடைய தருவாயிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நோய் நலம் விசாரிப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். நோய் நலத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு நெருக்கத்திற்குரியவர்களாக இருந்தால் அவர்களுடைய நோய் நலம் விசாரிக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தராங்க. ஒரே ஒரு நோக்கம் தான், இந்த மனிதர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிமா மரணிக்கணும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சென்றார்கள். கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறாங்க. இன்ன சிறுவனே, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, நீ முஸ்லிமா ஆயிக்க, அல்லாஹ்வை ஏத்துக்க என்று சொல்கிறார்கள். அவர் உடனே தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். யூத சிறுவன் தன்னுடைய யூதனாக இருக்கக்கூடிய தந்தையை அப்படியே அண்ணாந்து பார்க்கிறார். உடனே அவர் சொல்றாரு, இதோ அபுல் காசிம் சொல்லக்கூடிய மார்க்கத்தை, அந்த கலிமாவை நீ சொல் என்று சொல்கிறார்.
யாரு? இஸ்லாத்தை ஏற்காக யூதராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர், அந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு நபி அவர்கள் இந்த கலிமாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த சிறுவர் அவருடைய தந்தையை பார்க்கிறார். பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறார், நீ அபுல்லாசன் சொல்லக்கூடிய முகமது சொல்லக்கூடிய அந்த கலிமாவை சத்திய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். உடனே அந்த சிறுவன் கலிமாவை சொல்கின்றார். மறுகணம் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்பதை ஹதீசுகள்ல நம்ம பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, எண்ணிக்கை இந்த மார்க்கத்தில் முக்கியமா? மரணத்துடைய தருவாயில் இருக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போக போறாரு. இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய நோக்கம் என்ன? மரணிக்க போறாரு. இவர் ஆள் சேர்த்து கூட்டத்தை சேர்த்து இஸ்லாத்துடைய வளர்ச்சி காட்ட வேண்டும் என்பது அல்லாஹ்வின் தூதருடைய நோக்கமே கிடையாது. ஒரே ஒரு நோக்கம்தான். இன்றைக்கு மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு நோக்கம், ஆள் சேர்ப்பு நோக்கம் கிடையாது. இந்த மார்க்கத்தில் அவன் நிலைபெற்றவனாக இருக்க வேண்டும். அவருடைய மரண தருவாயில முஸ்லிமா மரணிக்கணும், நாளை சொர்க்கத்தில் நுழையணும் என்ற எண்ணம் மாத்திரம்தான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக நம்முடைய உள்ளத்தில் ஏந்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த இடத்துல எடுத்து காட்டினார். அந்த யூத சிறுவனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சிறுவன் மரணத்துடைய தருவாயிலே முஸ்லிமாக மரணித்தான் என்பதை ஹதீசுகள்ல நம்ம பார்க்கலாம். இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த உலகத்திலே செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன, வணக்க வழிபாடுகள் என்ன, அதையும் நாம் ஒரு காலம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வெற்றியிலே சிறந்த வெற்றியாக நேரடியாக சொர்க்கத்தில் நுழைவது என்பதை பல்வேறு இடங்களிலே திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டினானே, அந்த அடிப்படையில வணக்க வழிபாடுகள் நல்ல நல்ல அமல்கள் நாளை வறுமையிலே உங்களை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லி காட்டினாங்கல்ல, அந்த வரிசையில தொழுகை முதலிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தன்னை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டினான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபு மவ்கூதா, தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அந்த கடமையான பக்தான ஃபர்லான தொழுகைகளை நாம் அழகிய முறையிலே நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான் நாளை மறுமையிலே நாம் சொர்க்கவாசிகளாக எழுப்பப்படுவோம். நாளை மறுமையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள், முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் நாளை மறுமை நாள் எழுப்பப்படும் பொழுது, மஹ்ஷர் மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்படும் பொழுது நரகவாசிகள், ஏழை இறைவனை மறுத்தவர்கள், புறக்கணித்தவர்கள் நரகவாசிகளாக ஆக்கப்படுவார்கள். யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முகமதை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள் நாளை உச்சமாக அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். மற்ற மனிதர்கள் எல்லோரும் நரகவாசிகளாக நரகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். மிச்சமாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இந்த உலகத்தில் சொன்ன அந்த மனிதர்களிடத்தில் முதல் கேள்வியாக, முதல் அமலாக இறைவன் குணத்திலிருந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் கேட்பான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லி காட்டினார்கள். அதற்கு யார் பதில் சொல்கிறார்களோ, இறைவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்ட, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்ட அதே நேரத்தில் என்னிடத்தில் அமல்களில் முதன்மையான அமலாக என்னிடத்தில் தொழுகை இல்லை என்ற நிலை நமக்கு வந்துவிட்டால் நாளை மறுமையில் இவனும் நரகவாசிதான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு, அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து இறைவன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நீ தொழுதியா, தொழுகை நிலைநாட்டினாயா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் யார் சரியான பதிலை அந்த நேரத்தில் சொல்கிறார்களோ, யார் சரியான பதில் சொல்லுவார்? இந்த உலகத்தில் தொழுகையுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்து ஐவரை தொழுகை யார் பேணினார்களோ அவர்களுக்கு அங்கே பதில் வரும். யார் இந்த உலகத்தில் தொழுகையை அலட்சியமாக எடுத்துக்கொண்டார்களோ, அல்லது ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் நான் ஐவேளை தொழுகை தொழுகிறேன் என்று எடுத்துக்கொண்டார்களோ, அல்லது வாரத்திற்கு ஒரு நாள் ஜும்மா தொழுகை வரும், அதுதான் என்னுடைய பள்ளிவாசலுடைய தொழுகை என்று யார் வைத்துக் கொண்டார்களோ இவர்கள் அங்கே பதில் சொல்ல முடியாது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஐவேளை தொழுகை என்பது எல்லா காலத்திற்குமானது. ஒரு மாத காலம் ரமலானுடைய மாதம், அந்த மாதத்திற்கு மாத்திரம் ஐவேளை தொழுகை, இரவு தொழுகை என்னிடத்தில் இருக்கும் என்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்கக்கூடாது. நபி அவர்கள் நமக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கிறாங்க. மரணத்துடைய தருவாயில் இருக்கும் பொழுது 2 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். 2 நபித்தோழர்கள், வலதுபுறம் ஒரு நபித்தோழர், இடதுபுறம் ஒரு நபித்தோழர், 2 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். அவருடைய பின்னால் பார்த்தோம் என்று சொன்னால் நபி அவர்கள் அங்கே நடந்து செல்லவில்லை. அவர்களை நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை இழுத்துக் கொண்டு சென்ற காரணத்தினால் கட்டைகளானது தரையிலே கோடு போட்டுக் கொண்டு வந்தது என்பதை ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஐவேளை தொழுகையுடைய விஷயத்துல
அதிக அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். நபித்தோழர்களுடைய ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய எண்ணோட்டமும் அல்லாஹ்வின் தூதரவர்கள் வரவில்லையே என்ற ஏக்கத்தோடு பள்ளிவாசல் அமர்ந்திருப்பான அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதரவர்கள் பள்ளிவாசலுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஐநேர தொழுகையில அதிகம் ஆர்வமிக்கவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரவர்கள் கொஞ்ச நேரம் தாமதமாக போனார்கள் என்று சொன்னார். சஹாபாக்களுடைய முகத்தை மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வெளிப்படும். அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக சஹாபாக்கள் பள்ளிவாசல உட்கார்ந்திருப்பாங்க. எந்த நேரமாவது அல்லாஹ்வின் தூதரவர்கள் வந்துருவாங்க. தாமதமானாலும் கூட அல்லாஹ்வின் தூதரவர்கள் பள்ளிவாசல தான் தொழுவாங்க என்ற நிலையை அல்லாஹ்வின் தூதரவர்கள் உருவாக்கி வைத்தார்களே, அந்த நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். வெறுமனே ரமலானுடைய மாதம் ஐவேளை தொழுகை என்னிடத்தில் இருக்கும், பள்ளிவாசல் வந்து தொழுகை அது நடைமுறையாக இருக்கும். அதோடு ரமலான் வந்து விட்டது, பெருநாள் வந்து விட்டது, அதற்கு பிறகு என்னுடைய பள்ளிவாசலோடு தொடர்பு தேவையில்லை, அதற்கு பிறகு நான் வரமாட்டேன், அதற்கு பிறகு வரக்கூடிய ரமலானுடைய மாதத்துல தான் நான் பள்ளிவாசலுக்கு வருவேன், 5 வேளை தொழுவேன், ஜும்மா தொழுகைக்கு வருவேன் என்ற நிலை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம தொழுத அத்தனை தொழுகையும் நாளை மறுமையிலே வீணடிக்கப்படும். காரணம் என்ன தெரியுமா? நாம் அலட்சியப்படுத்திய காரணத்தினால், நாம் அதை புறந்தள்ளிய காரணத்தினால் இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கு நாமே ஒரு காரணியாக இருந்துவிடக் கூடாது. தொழுகையுடைய விஷயத்துல அதிக அக்கறையோடு நம்முடைய தொழுகை என்பது நமக்கானது, அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று இருந்தாலும் கூட ஒவ்வொரு தொழுகையும் நமக்கானது. நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தில் நுழைவதற்கான அடிப்படை அமலாக செயலாக தொழுகை தான் இருக்கிறது. நம்ம தொழுவதன் மூலமாக நான் 5 வேளை பள்ளிவாசலுக்கு போறேன், நான் 5 வேளை தொழுகிறேன், ஃபஜ்ருடைய தொழுகையா இருக்கட்டும், லுஹருடைய தொழுகையா இருக்கட்டும், அஸ்ருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, நான் 5 வேளை போய் பள்ளிவாசல தொழுதுட்டு வரேன் என்ற நிலை நம்மிடத்தில் இருக்கிறது. இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கண்ணியம் உயரப் போகிறதா என்று பார்த்தால் கிடையாது. அல்லாஹ்வுடைய கண்ணியம் உயர்ந்து இருக்கிறது, மாற்றுகத்தே கிடையாது. அதே நேரத்தில் நாம் தொழுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய கண்ணியம் உயர்வா என்று பார்த்தால் கிடையாது. நாம் தொழக்கூடிய தொழுகை நம்முடைய கண்ணியத்தை நாளை மறுமையிலே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். நான் 5 வேளை தொழுதா, நான் இன்ன வேற தொழுகைகளை தொழுதா எனக்கான நன்மையாக நான் இந்த உலகத்தில் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், இன்ன வேற காரியங்களை செய்கிறேன், எல்லாமே எனக்கானது. நாளை மறுமையை என்னுடைய சொர்க்கத்துடைய இடத்தை பெற்றுத் தருவதற்கான அமல்களாக முன்பதிவுகளாக இருக்கிறது என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொண்டு தொழுகைகளுடைய விஷயத்துல அதிக அக்கறையோடு இருப்போம். அதே நேரத்தில் அந்த தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, தொழுகையில சில தவறுகள் நம்மிடத்தில் இருக்கும், சில அலட்சியங்கள் நம்மிடத்தில் இருக்கும். தொழுகையிலே வந்து நின்றாலும் கூட தொழுகையில சில நேரங்களில் தொழுகையை தவறான முறையிலே தொழுகக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இமாம் தொழுகையில ஜமாத்தாக தொழுகக்கூடிய நேரத்திலும் கூட சில தவறுகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அது இமாமாக இருந்தாலும் சரி, இமாம் அல்லாஹ் பின்னால் தொழுகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் நாம் தவறிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தவறு நாளை மறுமையில் எடுத்து காட்டப்படக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சுன்னத்து தொழுகை சொல்லி காட்டினார். சுன்னத்து தொழுகை பொறுத்த வரைக்கும் நாம் ஃபர்லான தொழுகை தொழுகிறோம்ல, 5 வேளை தொழுகை, அது நாம் அறிந்தோ அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களை போக்கக்கூடியதுதான் அந்த சுன்னத்தான தொழுகை. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார். சுன்னத்தான தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னா, ஃபர்லான தொழுகையில சில தவறுகளை செய்வோம், அந்த தவறுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடியதாகத்தான் சுன்னத்து தொழுகை இருக்குது. அந்த சுன்னத்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் தூதரவர்கள் பள்ளிவாசல் அதிகமா தொழுகவே மாட்டாங்க, வீட்டுல தான் தொழுவாங்க. வீட்டுல தொழுங்க என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டினார். பள்ளிவாசலுக்கு முன்கூட்டியே வந்துட்டோம்னு சொன்னா பள்ளிவாசல தொழுவோம். 2 ரக்காத்து பள்ளிவாசலுக்கு வந்தோம்னா தொழுவோம், அது காணிக்க தொழுகை. அதை தாண்டி சுன்னத்தான தொழுகை வீட்டுல தொழுகல, பள்ளிவாசலுக்கு வரோம், சுன்னத்தான தொழுகையை நம்ம தொழுகிறோம். இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் முன்னும் பின்னும் தொழுகக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்தும் ஃபர்லான தொழுகையில் இருக்கக்கூடிய குறைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து சுன்னத்தான தொழுகைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாலே, யார் இந்த உலகத்தில் 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகைகளை ஒவ்வொரு நாளும் தொழுது வருகிறார்களோ, நாளை மறுமையில் அவர்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, ஒரு வீடு கட்டப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார். ஹபீபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த செய்தியை நான் தெரிந்து கொண்டு அதை பிற மக்களுக்கு நான் எடுத்து சொன்னேன்.
அதே நேரத்தில் நான் மரணிக்கும் வரை அந்த சுன்னத்தான தொழுகைகளை ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்தை நான் தொழுகாமல் இருந்ததே கிடையாது என்று சொல்லி ஹபீபா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கலாம். சுன்னத்தான தொழுகைகள் நமக்கு முக்கியம். அந்த சுன்னத்தான தொழுகைகள் நம்முடைய ஃபர்லான தொழுகையில் இருக்கக்கூடிய பாவங்களை, அந்த தவறுகளை, நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை போக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொண்டு சுன்னத்தான தொழுகைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதே போன்று இன்றைக்கு நம்ம இடத்துல தொழுகை முறை இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் எவ்வாறு தொழுக வேண்டும் என்ற வழிகாட்டுதல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நாம் அதை தவறவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். எப்படி நிற்க வேண்டும், எப்படி சஜிதா செய்ய வேண்டும், எப்படி ருக்கு செய்ய வேண்டும், அந்த நிலைகளை சரியான முறையில் செய்யாதவர்களாகவும் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை சரிபடுத்தும் விதமாக நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை பற்றிய செய்திகளை அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு தொழுகை பயிற்சி கொடுக்கப்படும். அதை நம்ம கவனித்து முழு செய்வது எப்படி, தொழுகை தொழுவது எப்படி என்ற அந்த செய்முறை விளக்கம் கொடுக்கப்படும். அதையும் கூர்ந்து கவனிங்கள் என்று கூறியவனாக இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.